தமிழ்நாடு அரசு தன்னுடைய சீரிய சிந்தனையால் சர்வதேச புத்தக கண்காட்சியை போன்று சென்னையிலும் சர்வதேச புத்தக கண்காட்சியை நடத்துவது என்று தீர்மானித்து 2023-24 ஆகிய ஆண்டுகளில் நடத்தியது. இப்போது 25வது ஆண்டிலும் நடத்துகிறது. ஒரு எழுத்தாளராக இது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். உலகெங்கும் உள்ள சர்வதேச புத்தக கண்காட்சிகளைப் போலவும் சென்னையிலும் நடத்த முடியும் என்று தமிழ்நாடு அரசு நிரூபித்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக என்னுடைய 3 புத்தகங்கள் இந்த சர்வதேச புத்தக கண்காட்சியிலே கையெழுத்தாகி அது மொழிபெயர்க்கப்பட்டு இப்போது வெளிவந்து விட்டது. இன்றைய நிகழ்ச்சியில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் இந்த ஆண்டு வெளிவந்த என்னுடைய உப்பு வண்டிக்காரன் என்ற நாவல் ரத்னா புக்ஸ் டெல்லி ஓடு ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. அவருடைய அமைச்சர் அதனுடைய முன்னிலையில் நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். இதே போன்று நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களுடைய புத்தகங்களும் வெளிநாடுகள் மொழிகளுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகங்கள் தமிழ் மொழிக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த சர்வதேச புத்தக கண்காட்சியுடைய நோக்கம். தமிழ் உலகிற்கும் உலகம் தமிழிற்கும் என்பதுதான் இந்த முழக்கம். தமிழ்நாடு அரசு இங்கே பார்த்திருப்பீர்கள், மிகச்சிறந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இது ஒரு ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரு இடம், புத்தக கண்காட்சி வைக்கிற இடம் அல்ல. ஆகவே உலக நாடு இந்த ஆண்டு 66 நாடுகளிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். நாமும் வெளிநாடுகளுக்கு புத்தகங்களை மொழிபெயர்ப்பதற்கு ஒப்பந்தம் செய்ய இருக்கிறோம். அதே போன்று வெளிநாட்டு பதிப்பகங்களும் நம்முடைய தமிழ் மொழியிலிருந்து புத்தகங்களை பதிப்பிக்க ஒப்பந்தம் செய்ய இருக்கிறார்கள். இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கக்கூடிய ஒரு இது இந்த தமிழ் மொழியுடைய பண்பாடு, கலாச்சாரம், அறிவு, இன்றைய இலக்கிய சூழல் என்னவாக இருக்கிறது உலகிற்கு சொல்லவும், உலகில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை தமிழ் மொழிக்கு கொண்டு வந்து தமிழ் சமூகத்தை அறிவு சமூகமாக, பண்பாடு மிக்க சமூகமாக மாற்றுவது என்பதுதான் தமிழ்நாடு அரசுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த விதத்தில் இந்த சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி என்பது தமிழ் எழுத்தாளர்களுக்கும் தமிழ் பதிப்பாளர்களும் மிக மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதம். அதே போன்று வெளிநாட்டு பதிப்பாளர்களும் நாம் சந்திப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். 3வது ஆண்டாக சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி இங்கே இன்றைக்கி தொடங்கியிருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு சீரிய முயற்சியில் முதல் ஆண்டில் 25 நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்திருந்தாங்க. அதுவே 2வது வருஷம் 40 நாடுகளாக உயர்ந்து இப்போ இந்த ஆண்டு 60க்கும் மேற்பட்ட நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், அமெரிக்க கண்டத்திலேருந்து வந்த நாடுகள் அப்படின்னு ஒரு உலகம் முழுக்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இங்கே வந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நாம் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பதிப்பாளர்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பதிப்பாளர்கள். அதில் புத்தகங்கள்லாம் இப்போது பல மொழிபெயர்த்து வந்திருக்கு. பல நூல்கள் மொழிபெயர்ப்பில் இருக்குது. இந்த இந்த ஒரு சூழல் தொடர்ந்து நடக்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இந்திய மொழிகளிலேயே அதிகம் வெளிநாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்ட மொழியாக, இலக்கியமாக தமிழ் இலக்கியம் இருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். வேறு எந்த மாநில அரசும் இதை போன்ற முயற்சி இந்தியாவில் எடுத்ததில்லை. தமிழ்நாட்டு அரசு பொறுத்தவரையில் உலகத்தை தமிழுக்கும், தமிழை உலகத்துக்கும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடிய இந்த முயற்சிங்கிறது உலகம் முழுக்க தமிழ் நூல்கள் கொண்டு செல்கிறதுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பற்றி நான் ரொம்ப ஆச்சரியமாக தான் சொல்ல முடியும். சமீபத்தில் நாங்கள் எங்களுடைய வெளியீடு ஒன்று சங்க இலக்கியம் தொடர்பானது, ஒரு 100 சங்க பாடல்களுடைய மொழிபெயர்ப்பை கிரேக்க மொழியில் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்தில் தமிழ்நாட்டோட தொடர்பு கொண்ட ஒரு வெளிநாட்டு சமூகங்களில் ஒன்று யவனர்கள் என்று சொன்ன கிரேக்க ரோமானிய சமூகம். அந்த கிரேக்கர்களுடைய மொழியில் இன்றைக்கி சங்க இலக்கியம் மொழிபெயர்த்து போகுது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய இலக்கியத்தில் பதிவான அந்த யவனர்களுடைய மொழியிலேயே இன்றைக்கி நாம் கொண்டு போகிறோம். இதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதிப்பாளரும் தமிழின் மிக சிறந்த எழுத்தாளர்களை மலாய் மொழிக்கு, இந்தோனேஷியனுக்கு, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்யன், அரபு மொழிக்கு, ஈப்ரூவுக்கு, ஸ்வாஹிலிக்கு, கொரியனுக்கு, ஜாப்பனீஸ்ன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் பல நாடுகளை சேர்ந்த பதிப்பாளர்கள், உதாரணமாக துருக்கி போன்ற நாடுகளை சேர்ந்த பதிப்பாளர்கள் அவர்களுடைய நூல்களை நம்முடைய மொழிக்கு கொண்டு வராங்க. இப்போது இந்த நிகழ்வுக்கு நாளைய கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறதுக்காக இந்தியாவுக்கான துருக்கி நாட்டு தூதர் திரு ஃபிரத் சுனல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய ஒரு நூல் இஸ்மிர்லிங்கிற ஒரு நூல் ஆழி வெளியீடாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் துருக்கியினுடைய டீடாங்கிற ஒரு அமைப்பு, அவங்க அந்த நாட்டினுடைய இலக்கியத்தை உலகெங்கும் பரப்புவதற்காக செயல்படுறாங்க. அவங்களுடைய
அந்த நல்கைகளை இங்கே இருக்கிற 10க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் பெற்றிருக்கிறாங்க. இப்போ இன்னும் 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் ஒரு 30-40 நூல்கள் துருக்கியை பற்றி மட்டுமே இருக்கும். துருக்கியிலேருந்து வந்த நூல்கள் மட்டுமே ஒரு 30-40 நூல்கள் வந்து நம்முடைய வாசகர்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்படி வந்து இந்த சர்வதேச பரிவர்த்தனையை மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு மையமாக சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் வந்து மாறி இருக்கிறது. குறிப்பாக வந்து ஆங்கிலம் தான் ஒரு பெரிய மொழியாக இருக்கும். தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு கொண்டு போனால் உலக மொழிக்கு கொண்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம இது நடத்துனதுலேருந்து எந்த மொழிகளுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் போனது வந்து ஒரு முக்கியமானதாக கருதுறீங்க? அதாவது தமிழ் வந்து ஆங்கிலத்தில் போனாவே உலக நாடுகளுக்கெல்லாம் போயிடுன்னு சொல்கிறது ஒரு மாயைங்க. தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு போனால் அதிகபட்சம் அமெரிக்காவிலும் பிரிட்டன்லையும் வேணால் படிக்கலாம், இல்லை இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் படிக்கலாம். வேறு நாடுகளுக்கு போகும்போது அந்தந்த மொழிகளில் இருந்தால் மட்டும்தான் படிப்பாங்க. இப்போ மலாய் மொழியில் நிறைய இலக்கியங்களை கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்லேருந்து சங்க இலக்கியம் உட்பட பல நூல்கள் வந்து போயிருக்கு. இந்தியாவுக்கு உள்ளவே கூட இதுவரையில் தமிழிலிருந்து இந்திக்கோ வங்காள மொழிக்கோ உருதுவுக்கோ பல மொழிகள் போல் அதிகபட்சம் மலையாளத்தில் சில புத்தகங்கள் வந்திருக்கலாம். தெலுங்கு கன்னடத்துக்கு கூட அதிகமான புத்தகங்கள் போனதாக நம்ம பார்க்க முடியல. இப்போ அது நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 65 மொழி போராட்டம் தொடர்பாக இங்கே ஒரு அருமையான புத்தகத்தை வந்து தமிழில் வந்திருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறுன்னு பேராசிரியர் ராமசாமி எழுதிய ஒரு நூல், முன்னாள் துணைவேந்தர், அழகப்பா பல்கலைக்கழகம். அந்த நூலுடைய ஒரு மொழிபெயர்ப்பு இப்போ வந்து வங்காளதேசத்தில் வங்காள மொழியில் வருது. அதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா வங்காளதேசத்தில் தான் வங்காளதேசம் உருவாக்குறதுக்கு ஒரு மொழி போராட்டம் தான் காரணம். ஆக வந்து அந்த மொழியில் வந்து தமிழ்நாட்டினுடைய மொழி போராட்ட வரலாறு வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது தானே. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இங்கே நடக்கலையே. இப்போ இந்திய மொழிகள்லேயே ஹிந்தி வங்காளி போன்ற மொழிகளில் மொழிபெயர்ப்பு நடக்குது. அப்புறம் ஆப்பிரிக்க மொழிகளுக்கு நடக்கிறதுங்கிறது இதுவரையில் கிட்டத்தட்ட இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த புக் ஃபேரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள் வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது. உங்களுக்கு வந்து நிஜமான ஒரு சர்வதேச ஃபீல் வந்து இங்கே இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அப்போ இந்த நிலையை போச்சுன்னா வந்து ஸ்வாஹிலி மொழியில் வேறு சில மொழிகளில் வந்து தமிழ் நூல்கள் போகும். கடந்த 2 ஆண்டுகளில் நாம் வந்து தென்கிழக்கு ஆசியாவிலையும் ஐரோப்பிய மொழிகள்லையும் கொண்டு போன அளவுக்கு இந்த ஆண்டு வந்து உலகத்தின் மற்ற பகுதிகளுக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நான் நினச்சிருக்கேன். உலகை தமிழுக்கும் தமிழை உலகுக்கும் கொண்டு செல்லும் நோக்கில் பன்னாட்டு புத்தக காட்சி நடத்தப்படுகிறது. 3வது ஆண்டை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கும் பிற மொழியிலிருந்து தமிழுக்கும் கொண்டு செல்லக்கூடிய நோக்கத்தில் செயல்படுவது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பதிப்பு துறையிலும் எழுத்தாளர் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். இது தொடர்ந்து நீடிக்க வேண்டும், இன்னும் ஆரோக்கியமான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஸ்வரனுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன்.